Hey guys, good morning. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திருப்பதியில் இருக்கோம். டைம் வந்து 4:47 in the morning. ஸோ நேற்று அந்த ஹோட்டல் செக் பண்ணால் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு வைஸ் டிசிஷன், ஓவர் நைட்டு ட்ரைவ் பண்ணாமல் ரைட் பண்ணாமல் இங்கே ஸ்டே பண்ணது. சரியாக தூங்க முடியல. 2-3 hours தான் தூங்கியிருப்பேன் மேக்ஸ் டு மேக்ஸ். பட் ஆனாலும் நைட்டு வந்து கொஞ்சம் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணேன். வந்து 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டு பார்த்தா ஒரு 11:30 11:45 போல் எழுந்துட்டேன். அப்புறம் உட்காந்து இப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணேன். செட்டிங்ஸு, கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்குது, ஆடியோ எல்லாம் கிளியராக வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் எப்படியோ முடிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கி ஒரு 3 o'clock போல் ஏந்திச்சேன். 3:30 போல் ஏந்திச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே லேசியாக படுத்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் வேலைக்கு ஆகலாம்னு சொல்லி ஏஞ்சி கிளம்பிட்டேன். வந்து திங்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். குயிக்காக இந்த ரூம் வந்து 1500 rupees. வாமனா ஸ்டேஸ்ன்னு சொல்லி திருப்பதி ஹைவேலே இருக்குது. 1500 rupees, டபுள் அக்யூபென்சி, ஏசி ரூம். அண்ட் இட்ஸ் அ ஓகே டீல். ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் அம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் பேசிக் வாஷ்ரூம் அண்ட் சோப் அண்ட் டவல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கீழே போய் பிடிச்சிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேட்சப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் வைஸாக அது கிராஸ் பண்ணணும் இன்றைக்கி. And let's see how it goes. So welcome back to the vlog. Good morning. This is day 2 of our Kolkata ride. மணி கரெக்டாக 6:04. Let's begin the journey. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக திருப்பதியில் இருக்கோம். ஓகே, பியூட்டிஃபுல் சன்ரைஸ் டைம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட கீ தொலைச்சிட்டேன். எங்கே வச்சுட்டேன்னு தெரில. குட் மார்னிங் டு ஆல். அழகான சன்ரைஸ் பார்த்துக்குங்க. அதான் கைஸ், பைக்கோட கீ எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டாப் பாக்ஸ் லோட் பண்ணலான்னு வந்துட்டு வண்டியை திருப்பி விட்டு டாப் பாக்ஸ் லோட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் வச்சுருந்தேன். ரூம்லேருந்து ரிசப்ஷனில் போய் ரூம் கீ கொடுத்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். வண்டியை எல்லாம் லோட் பண்ணியாச்சு. பார்த்தா பைக் கீஸ் காணும். மறுபடியும் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அது பிறகு பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே இல்லை. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு 1 hourக்கு மேலே போயிடுச்சு. ஸ்பேர் கீ இருக்குது, ஸ்பேர் கீ வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். அவங்ககிட்ட என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கீ கிடச்சிதுன்னா தே வில் கான்டாக்ட் மீ. இட்ஸ் a little disappointing thing. obviously பைக்கோட கீ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன்னா, தொலைஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் குட். ஸோ இன்னையோட டெஸ்டினேஷன் அட்லீஸ்ட் நம்ம வைசாக் வரைக்குமாவது போகலாம். 757 kilometers. ஈவினிங் 6:45 ரீச் ஆகிடலாம் ஆஸ் பர் கூகுள். இட்ஸ் அ லாங் ரைடு அண்ட் பியூட்டிஃபுல் ரைடு. சன்ரைஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போனோன்னா மைண்டில் வச்சுக்கலாம் எங்கெங்கெல்லாம் ரூம் இருக்குது. ஹைவே ஒட்டியே எங்கெல்லாம் ரூம் இருக்குன்றது பார்த்துக்கலாம். திருப்பதி தாராளமாகவே இருக்குது, நம்ம டவுனுக்குள்ளே போக தேவையில்லை. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரிகிறது திருமலை ஹில்ஸ், பாலாஜி டெம்பிள். திருப்பதி பாலாஜி டெம்பிளில் இருக்குல்ல, ஐ மீன் எவ்ரி ஒன் நோஸ். இவ்வளோ அழகாக இருக்குல்ல, வெரி நைஸ். கோல்டன் ஹவர் ப்ளஸ் இந்த ஹில்ஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அழகான ஃப்ரேம் பாருங்களேன், பியூட்டிஃபுல் ஃப்ரேம். ஸ்ரீகாளஹஸ்தி 26 kilometers. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த ரோடெலாம் அவ்வளோ டெவலப்டாக இல்லை. ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் கூட சொல்லியிருப்பேன் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. ஐ திங்க் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் த ரோட் இஸ் வேறு லெவல், அருமையாக இருக்குது. வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. திருமலா ஹில்ஸ், கோவிந்தா கோவிந்தா.
திருப்பதி போய் ரொம்ப நாள் ஆகுது. ஓகே கைஸ், கரெக்டாக மணி 7:05 நம்ம நாயுடுபேட்டையில் இருக்கோம். 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். சரியான பசி. கொஞ்ச நேரத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் எடுக்க வேண்டியதான். ஆம்லெட் அந்த மாதிரி எதாவது பார்க்கலாம். கொஞ்சம் டயட்டும் பார்க்கணும். நாயுடுபேட்டா கூகுள் மேப் வேறு இஷ்டத்துக்கு எதோ பண்ணிகிட்ருக்கு. கடை இருக்குது. கொஞ்சம் தூரம் போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்டாப் பண்ணுவோம். கைஸ், ஓங்கோல் கிட்டே இருக்கும். அண்டு ஒரு சின்ன கடை, ஒரு டபுள் ஆம்லேட் சொல்லியிருக்கேன். ரைடு வந்து ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. அண்டு இன்னும் ஒரு 540 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 9 ஹவர்ஸ் கரெக்டாக. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒரு டபுள் ஆம்லேட், ஒரு எக் தோசை அண்ட் ஒன் வாட்டர் பாட்டில். அவ்வளோதான். டோட்டலாக 90 ருபீஸ். செம காரம். ஆந்திரா வந்துட்டு காரம்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எல்லாத்துலேயும் அந்த காரம் போட்டு தான் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இப்படியே இந்த நேஷ்னல் ஹைவேலே போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோஸ், மாம்பழம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சு. ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அது பண்ணிவிட்டு வில் டேக் அனதர் பிரேக். ஸோ நம்ம கதை அப்படி போயிட்டுருக்கு. நம்ம கொல்கத்தா பயணத்தோட கதை இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, சிம்ஹபுரி எக்ஸ்பிரஸ்வே லிமிடெட். இங்கே தான் இந்த டோலுக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஃபேமஸான ஒரு டோல்கேட் இது. டோல் பூத்துக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அண்ட் அங்கே நல்லாயிருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். having a coffee break. லைட்டாக தூக்கம் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன்ல, ப்ளஸ் இது வந்து எனக்கு தூங்குகிற டைம். அது தூக்கம் வர ஆரம்பிச்சது. ஸோ பெட்டர் ஸ்டாப் பண்ணி காஃபி குடிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதான். 5-10 மினிட்ஸ் குயிக் பிரேக். மேபி இஃப் காஃபி குடித்த பிறகும் தூக்கம் போகலன்னா குயிக்காக ஒரு பவர் நேப் எடுத்துட வேண்டியதான். அண்டு பயங்கர சஃபகேட்டிங்காக இருக்குது. ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஹீட்டும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. பட் ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கோம். இன்னும் அனதர் 480 கிலோமீட்டர் சம்திங் பிடிச்சிடலாம். வைசாக் போய்ட்டு ஒரு 6-6:30 மணி போல் வைசாக் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி பாடி சைக்கிள் வந்து அடாப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த பிளான். லெட்ஸ் see how it goes. எக்ஸ்ட்ரீம் ஹீட். வண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. was much needed, guys. That break was much needed. சரியான ஒரு வெயில். நம்ம ஆல்மோஸ்ட் விஜயவாடா கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்னு இல்லை, சாரி, ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கம் வந்துடுச்சு, ப்ளஸ் நல்ல டயரிங்காக இருந்துச்சு. சரியான ஹீட்டு, பயங்கரமான டீஹைட்ரேஷன். அதில் இங்கே வந்து படுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக இந்த ஃப்ளைஸாக இருக்குது, ஈயாக இருக்குது. அதனால் சரி எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போது பயணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ரொம்ப கேப் விட்டு பண்ணுறோம்ல, மேபி அதனால இருக்கலாம். ப்ளஸ் வந்து பாடி சைக்கிளும் வந்து இன்னும் அடாப்ட் ஆகலை. ஸோ இப்போது வந்து டே டைம் தூங்கினா நாளைக்கும் இதே மாதிரி வரும். இன்றைக்கி எப்படியாவது மேனேஜ் பண்ணி வண்டி ஓடணுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் பாடி வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி நைட்டு தூங்கணும். நைட்டு தூங்கிட்டு
நாளைக்கு பிரச்சனை இருக்காது. நாளையிலேருந்து பகலில் தூக்கம் வராது, நைட்டு தூக்கம் வர்ற மாதிரி மாறிடும். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன். எகெயின் ஒரு 1000 rupees பெட்ரோல் போட்டிருக்கேன். வீடியோஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு தெரில, கொஞ்சம் லேகாக இருக்கா எனக்கு தெரியல. சில பை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பசங்க. இன்னும் 398 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து 7:45 காட்டுது ETA. தட் இஸ் ஃபைன். பட் அது வரைக்கும் தூக்கம் வராமல் கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்ட வேண்டும். அதுதான் சேலஞ்ச். தூங்காதுடா கைப்புள்ள பேசி அப்படி சொல்லியே வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்களா? இல்லை, பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து போகணும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, வீடியோ வருமா ப்ரோ? வரும் ப்ரோ. ஐ நோ, 2 மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. வீடியோ போடலாம் தொடர்ந்து போடலாம். ஓகே, கேப் இருக்குது. ஸோ கொல்கட்டா வந்து சும்மா தான், எனக்கு கொல்கட்டா போகணுன்றது ஒரு ஆசை பைக்கில். பீயிங் அ பைக்கர், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பைக் ரைடு தான். பைக்கில் நான் வந்து கொல்கட்டா போனதே கிடையாது, இங்கே ஸ்டேயும் பண்ணது கிடையாதா. ஆனால் இங்கேருந்து பைக் ஓட்டி இல்லை காட்சிகள்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொல்கட்டா வரைக்கும் போயிட்டு வரலாம். இப்போ அந்த ரிட்டர்ன் வரும்போது பூரியில் ஒரு 1 day or 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் பக்கத்தில் என்ன சிலிக்கா லேக் இருக்குது. சிலிக்கா லேக்கில் கிராப் அண்ட் ப்ரான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சிலிக்கா லேக் வந்து உலகத்திலேயே 2nd largest brackish வாட்டர் லேக். ஸோ அந்த ப்ரானையும் கிராபையும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த லேக்கும் பார்த்துட்டு வரலான்றது தான் பிளான். பெருசாக ஐட்டினரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சாரி, கொஞ்சம் லெங்காக பேசிகிட்டே வரேன், ஏன்னா தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். டுவர்ட்ஸ் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு வாசலையே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்டாச்சுஸ் பார்த்தேன் இந்த மாதிரி. கைஸ், ஐ திங்க் இட் வாஸ் இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அகெயின் நம்ம வைசர் வந்து ஆகுமா, மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்குது, விச் இஸ் அ குட் திங். 31 kilometers straight to Ben Circle. Denali right, Guntur left, Vijayawada straight. பென் சர்க்கிள்ன்றது வந்து விஜயவாடா தான். அது 31 kilometers அப்படியே போனோன்னா பென் சர்க்கிள் ஃப்ளைஓவர். விஜயவாடாவில் வந்து நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கொலீக்ஸும் இருக்காங்க. விஜயவாடாவில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டே மட்டும்தான் அன்றைக்கி பிடிக்கல. ரைஸ் சலோ பீஸ் எல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கேன். எல்லூர் விஜயவாடெல்லாம் தாண்டி இங்கேருந்து ராஜமன்றி வந்து 120 kilometers அப்ராக்சிமேட்லி. ஸ்டார்டிங்கில் ஒரு டயட்டை பற்றி சொல்லியிருந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு அது மறந்துடுங்க. பிகாஸ் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன். இட் வாஸ் ஸோ டெம்ப்டிங் அண்ட் சரியான பசி வேறு. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க, பிரியாணி சாப்பிட போகிறேன். நல்லா ஸ்பைசி ஆந்திரா பிரியாணி. காரமாக சூடாக நல்லா இருக்கு. இதை காலி பண்ணிட்டு பைக்கில் சந்திக்கிறேன்.
ஆல்ரைட்டி கைஸ், ஸோ சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. பட் நான் அந்த ஃபுல் பிரியாணி சாப்பிடல, ரைஸ் பாதி தான் எடுத்திருக்கேன், இது ரைஸை பேக் பண்ணியிருக்கேன். மேபி டின்னருக்கு வழியில் யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுப்பேன், இட்ஸ் நாட் ஷுர். ஸோ கிளம்பலாமா? 297 kilometers more. சரியான வெயில், பட் மூவிங்கில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. விசாகப்பட்டினம் 306 போட்டிருக்கு, ராஜமன்றி 111, எலூரு 10, புவனேஸ்வர் 721. ஸோ நம்ம அட்வென்ச்சர் 390ல் இந்த சைடு ஃபஸ்ட் டைம், கிளாசிக்கில் நம்ம வந்திருக்கோம். சாலையில் அழகிய மாலையில் அவளுடன் போகவே தோள்களில் சாய்வேன். லெட்ஸ் see what we got. விசாகப்பட்டினம் நேராக போனோம், காவலூரு, விசாகப்பட்டினம். என்டி ஃபில்டர், இதுதான் என்டி ஃபில்டர் கைஸ். இதை கழட்டிட்டேன், இப்போ வந்து பத்திரமா உள்ள வைக்கணும். அண்ட் வைசாக்கு ஆஸ் பர் கூகுள் மேப், நம்ம போட்டிருக்கிற மேப் படி 138 kilometers தான் இருக்குது. ஆனால் இங்கே போட்டிருக்கிற சைன் போர்ட்ஸ் படி ஆல்மோஸ்ட் 160 kilometers இருக்குது. எது கரெக்டுன்னு தெரியல. And thank you so much for the overwhelming response on Instagram போஸ்ட்டுக்கு. lot of people, நிறைய பேர் are expecting video. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன், ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டேன். ஓகே, லாஸ்ட்டு 138 kilometers. Here I come, Vizag, விசாகப்பட்டினம் வந்துகிட்டே இருக்கேன். அனக்காப்பள்ளி 112, அனக்காப்பள்ளியிலேருந்து 50 kilometer இருக்குது விசாகப்பட்டினம். ஆனால் இதில் 137 தான் காட்டுது. ஸோ சம்திங் இஸ் சம்வேர் மிஸ்ஸிங். யார் அந்த மலைக்கு மேலே, சாரி மரத்துக்கு மேலே? மேபி சுவாமி விவேகானந்தரோட ஸ்டாச்சுவாக இருக்குமோ? விண்ட் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ? ரெண்டு பக்கம் ஓப்பன் வயல் இல்லை, அதனால் காற்று ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நம்ம அதை புஷ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் அந்த விண்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எந்த அளவுக்கு இது ஃபில்டர் பண்ணுதுன்னு தெரியல. ஐ திங்க் தட் இஸ் விவேகானந்தர். சூப்பர். ராஜமன்றியிலேருந்து ஆர் இன்ஃபேக்ட் விஜயவாடா தாண்டி கொஞ்சம் தூரமே வந்து எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசுமையாக மாறிடுச்சு. ரெண்டு பக்கம் வயல், தென்னை மரம். ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா அந்த சைடு பார்க்கும்போது பனை மரம்லாம் இருந்துச்சு. ஸோ வாஸ் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. இவங்க எந்த பக்கம் போக போகிறாங்க? ஸோ நம்ம வைசாக் வந்தாச்சு. வைசாக் அவுட்ஸ்கர்ட்ஸ். மணி கரெக்டாக 7. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ஸோ சார்ஜ் போட்டு ஆன் பண்ணிவிட்டேன். நம்ம லாஸ்ட்டு சிக்கிம் ரைடில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறேன். இந்த ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி இங்கே நிப்பாட்டி செக் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அந்த வைசாக் சிட்டி டிராஃபிக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாவது ரூம் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ அதே ஹோட்டலில் ஆஃப்டர் 3 years போய் ஸ்டே பண்ண போகிறேன். 3 years தானே? 3 years ஆர் ஆமாம் 3 years தான். இங்கே பக்கம்தான், 4 minutes தான், 1.6 kilometers. இதே ரோட்டில் காலையில் ரிட்டர்ன் வந்துடணும். இந்த பைபாஸ் பிடிச்சி போயினே இருக்கணும். ஓகே கைஸ், ஸோ வைசாக் வந்தாச்சு, விசாகப்பட்டினம். அண்ட் இந்த ஹோட்டல் நம்ம ஒரு 2 years முன்னாடி சிக்கிம் ரைடு போகிறப்போ ஸ்டே பண்ண அதே ஹோட்டல். நம்பர் கொடுத்தேன், நம்ம டேட்டா எல்லாம் அப்படியே அவங்க டேட்டா பேஸில் இருக்குது.
நீங்கள் பார்க்கிங் வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராப்பரான பார்க்கிங். இட்ஸ் அ குட் ஹோட்டல். 2,400 rupees வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட். 2,000 rupees வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா 2,400 rupees. 2 பேர் வந்தால் இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஓகே, செம்ம டயர்டாக இருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரை ஃபிட் இருக்கு இல்லையா, இதை வந்து வாஷ் பண்ணி போடணும். இதுதான் நாளைக்கு போடணும். ஸோ வாஷ் பண்ணி ஃபேன் இருக்குது கீழே போட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ காலையில் இங்கேருந்து அடுத்து டெஸ்டினேஷன் கொல்கத்தாவுக்கு எவ்வளோ கிட்ட போக முடியுமோ அவ்வளோ கிட்ட போகலாம். அப்ராக்சிமேட்லி 900 kilometers, 900 kilometers இங்கேருந்து. பார்க்கலாம் நாளைக்கு ரீச் ஆக முடியுமா இல்லை. ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஐ நோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன், பட் ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ், டிஎம்ஸ், அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வில் ட்ரை டு பி மோர் ரெகுலர். ஐ வில் ட்ரை டு பி ரெகுலர். இப்போத்துலேருந்து ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். Thank you so much guys. Thank you so much for all the love and support once again. Thank you so much for watching and I'll see you guys in the next one. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்காமல் இருந்தால் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள் so that I'll know your feedback. Okay, take care. நாளைக்கு பார்க்கலாம்.